ஹரே கிருஷ்ணா. ஜென்ம கர்மச்சமே திவ்யம். பகவானுடைய அவதாரமோ செயல்களோ எப்போதும் திவ்யமானது, அற்புதமானது. ஏன்னா அது பக்தர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. பகவான் சில நேரங்களில் அவர் அவதார ரூபத்தில் என்ன பண்ணுறாரு, பக்தர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்குறாரு. சில நேரங்களில் விக்கிரக ரூபத்தில் இருந்து பக்தர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்குறாரு. இந்த இரண்டுமே சேர்ந்து பக்தர்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்த ஒரு இடம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுதான் பண்டரிபுரம். ஸோ இந்த பண்டரிபுரத்துக்கு பகவான் எப்போ வந்தார், எப்படி வந்தார், ஏன் வந்தார் அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரம்மாவினுடைய ஒரு நாளில் 14 மனுக்கள் வருவதுண்டு. அதில் 7வது மனுவினுடைய காலத்தில் முதல் சதுர்யுகத்தில் ஒரு பயங்கரமான ஒரு அசுரன் இருந்தான். இன்றைக்கி பண்டரிபுரம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த இடம் திண்டிரவனம் அப்படின்னு பேர். அங்கே எந்த விதமான ஆட்கள் ஜன நடமாட்டமும் இல்லாமல் அது பயங்கரமான ஒரு காடாக இருந்தது. அங்கே ஒரு அசுரன் இருந்து உலகம் அனைத்துக்கும் மிகப்பெரிய ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தான். தேவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தான். எந்த அளவுக்கு அவன் ஒரு சக்திசாலி அப்படின்னு சொன்னால், சூரியனை என்ன பண்ணான், அவரை எடுத்துகிட்டு தன்னுடைய அரண்மனையில் வச்சு கட்டி வச்சிட்டான். அதாவது சூரியனை அந்த ரதத்தோடு இருக்கக்கூடிய சூரியனையே பிடிச்சிட்டு தன்னுடைய அரண்மனையில் கட்டி வச்சிட்டான். அப்படின்னா சூரியன் இயங்கலை. சூரியன் இயங்கலை அப்படின்னு சொன்னால் இரவு பகல் இருக்காது. இரவு பகல் இல்லை அப்படின்னா எந்த ஒரு செயலும் முறைப்படி நடக்காது. அப்போ தேவர்கள் எல்லாம் பகவான்கிட்ட முறையிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு அசுரன் சூரியனையே கடத்திட்டு போயிட்டான், சூரியன் இல்லாமல் நம்ம எப்படி செயல்படுறது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, பகவான் நான் இந்த அசுரனை வதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தேவர்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு. அதுக்காக பகவான் என்ன பண்ணுறாரு, சசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசருக்கு பையனாக பிறக்கிறார். மல்லிகா அர்ஜுனன் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர். நம்ம யோசிக்கலாம், மல்லிகா அர்ஜுனன் ஒரு அவதாரத்தை பற்றி இது வரைக்கும் நாங்கள் கேள்வியே பட்டதில்லையே அப்படின்னு சொல்லி. இது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பிருத்துமராஜரை பற்றி பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அவர் ஒரு சக்தி ஆவேச அவதாரம்னு, அதே மாதிரி இந்த மல்லிகார்ஜுனன் அப்படின்ற ஒரு அவதாரமும் பகவானுடைய ஒரு சக்தி ஆவேச அவதாரம். இது இந்த 7வது மனுவினுடைய முதல் சதுர்யுகத்தில் பகவான் அந்த ஒரு அவதாரம் எடுத்து என்ன பண்ணுறாரு, இந்த அசுரனோட யுத்தம் செய்து அவனை வதம் பண்ணி சூரியனை அந்த அசுரன்கிட்டேருந்து விடுவிக்கிறாரு. அந்த அசுரன் இறக்குற தருவாயில் என்னோட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பகவான் விஷ்ணு ஹரி அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருது. அதனால் அவன் என்ன பண்ணுறான், இறக்குற நேரத்தில் ஹரி அப்படின்னு அவன் சொல்லிடுறான். ஸோ அதனால் பகவான் சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறாரு, ஹரி அப்படின்னு சொன்னாலே ஹரி ஹரதி பாப்பானி, பாவங்களை போக்கக்கூடியவர் தான் ஹரி. அபகரிக்கக்கூடியவர், போக்கக்கூடியவர் கூட கிடையாது, அபகரிச்சிடறார் நம்மக்கிட்ட இருந்து. அதனால் இவன் ஹரின்னு சொன்னதுனால பகவான் அவனுடைய பாவங்களெல்லாம் எடுத்து அவனுக்கு உனக்கு ஒரு நல்ல கதி கொடுக்குறேன், உனக்கு வரம் கொடுக்குறேன், அவனுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அப்போது அவன் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய கதை, அவன் யுத்தம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஒரு கதை இருக்குது, லோகதண்டம் அப்படின்னு பேர். அந்த கதையை இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி யாரெல்லாம் இந்த கதையை கட்டி ஆலிங்கனம் பண்ணி அவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்களோ அவங்களுடைய அந்த பிரார்த்தனையை நீ நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுக்கிறான். பகவான் என்ன பண்ணுறாரு, அதுக்கு ஒத்துக்கிட்டு அவனுக்கு அனுகிரகம் பண்ணி அந்த கதையும் பிரதிஷ்டை பண்ணுறாரு. இப்போ நம்ம பண்டரிபுரம் போனோம்னா அந்த கதை எங்கே இருக்குன்னு தேட வேண்டாம், அது கிடையாது இப்போது. ஏன்னா அது நடந்தது இந்த 7வது மனுவினுடைய முதல் சதுர்யுகத்தில். ஆனால் பகவான் என்ன பண்ணார், இந்த அசுரனுடைய இந்த பிரார்த்தனை வீண் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கதையை இல்லாமல் பகவானே என்ன பண்ணுறாரு, தன்னையவே வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் தன்னுடைய திருவடிகளை தொட்டு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை பண்டரிபுரத்தில் நமக்கு கொடுத்துருக்கிறார். அது அந்த அசுரனுடைய ஒரு கருணையினால தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி பகவான் இந்த அசுரனை வதம் பண்ணிவிட்டு அவர் போயிடுறார். இது நடந்தது அந்த முதல் சதுர்யுகத்தில். அதுக்கப்புறமா 28வது சதுர்யுகத்தில் பகவான் கிருஷ்ணரா அவதாரம் பண்ணுறார். அப்போ கிருஷ்ணரா அவதாரம் பண்ணி அவர் பல லீலைகளை பண்ணார். துவாரகை போனார். துவாரகையில் அவருடைய லீலைகளை முடிச்சுட்டு அவர் திரும்ப வைகுண்டம் போகணுன்ற அந்த ஒரு சமயத்தில் அவங்கள ராதாராணி பார்க்கணுன்னு சொல்லி விருப்பப்பட்டு வர்றாங்க. ஏன்னா கிருஷ்ணர் விருந்தாவனத்தை விட்டு வெளியில்
10வது வயசுலேயே வெளியில் வந்தார். அதுக்கப்புறம் திரும்ப அவர் விருந்தாவனத்துக்கு வரவே இல்லை. ஸோ இப்போ கிருஷ்ணரை கடைசியாவது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ராதாராணி அவங்க வந்து துவாரகைக்கு வர்றாங்க. 2 பேருமே வந்து தனிமையில் ரொம்ப அன்போட பிரேமையோடு வந்து பேசிக்கிறாங்க. இதை ருக்மிணி தேவி வந்து பார்க்குறாங்க. இந்த அளவுக்கு ஒரு அன்போட பிரேமையோட கிருஷ்ணர் என்கிட்ட பேசலையே அப்படின்னு சொல்லி ருக்மிணிக்கு வந்து ஒரு வருத்தம். அதனால் என்ன பண்ணுறாங்க, கோச்சிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ கிருஷ்ணர் ருக்மிணி தன்னை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ருக்மிணியை தேடி வர்றார். ஸோ ருக்மிணி என்ன பண்ணுறாங்க, இந்த திண்டிரவனம் அப்படிங்கிறது இந்த பண்டரபுரம், இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய பண்டர்பூர், அது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டாக இருக்குது. ஸோ திண்டிரவனம்ங்கிற அந்த ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு சின்ன ஒரு பர்வதம், ஒரு மலை மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஹைட்டாக ஒரு சின்ன ஒரு மேடு மாதிரி ஒரு சின்ன மலை மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து தபசியம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிருஷ்ணர் என்கிட்ட வந்து அன்பாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வந்து தனிமையில் வந்து தபம் பண்ணுறாங்க. இப்போ கிருஷ்ணர் வந்து தேடிட்டு வர்றாரு. அந்த வர்ற வழியில் தான் வந்து அங்கே ஒரு பக்தனை வந்து பார்க்குறாரு. அந்த பக்தன் யார், புண்டரீகன். இந்த புண்டரீகன் பக்தன் ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தான், ஏன் இருந்தான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த புண்டரீகன் அப்படிங்கிறவர் வந்து யார் அப்படின்னு சொன்னால், முன் ஜென்மத்தில் அவர் வந்து யார், முச்சுக்குந்தன் அப்படிங்கிற ஒரு பக்தர். நமக்கு பாகவதத்தில் அவருடைய சரித்திரம் நம்ம வந்து படிச்சிருப்போம். அந்த முச்சுக்குந்தன் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த பிறவியில் புண்டரீகனாக வந்து பிறந்திருக்கிறாரு. அவர் ஜன்னு அப்புறமா சாத்தியகி அப்படின்ற பெற்றோர்களுக்கு வந்துட்டு பையனாக வந்து பிறந்திருக்கிறாரு. நல்லா ஒரு ஒழுக்கத்தோடு தான் வளர்ந்து வந்தார். ஆனாலும் இளம் வயதில் தகாத சவகாசத்தினால என்ன ஆயிடுறாரு, நிறையா தவறான வழிகளில் வந்து அவர் போயிடுறாரு. பெற்றோர்கள் எவ்வளோ தான் அவரை வந்து திருத்தணும்னு முயற்சி பண்ணாலும் அவரை வந்து திருத்த முடியல. திருமணம் செய்து வைத்தால் திருந்துவார்னு பார்க்குறாங்க. அப்போவும் அவர் வந்து திருந்துற மாதிரி தெரியல. அதனால் பெற்றோர்கள் வந்து என்ன நினச்சாங்க, இவரை திருத்துறதுக்கு முடியவே முடியாது, நம்ம கிளம்பி போய் காசிக்கு போய் நம்ம என்ன பண்ணலாம், அங்கே நம்ம உடலை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போகிறோன்னு சொல்கிறாங்க. இவரும் அவங்களும் தடுக்கவே இல்லை. நீங்கள் இங்கே இருந்து எனக்கே இம்சையை கொடுத்துட்டு இருக்கிறீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அவங்க போனதுக்கப்புறமா இவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எண்ணம், என்ன காசிங்கிறாங்களே எல்லாரும், அப்படி காசினா என்ன, நம்மளும் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு தான் வரலாமே அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு எண்ணம் தோணுது. ஆனால் காசியில் வந்து சாதுக்களுடைய ஒரு தரிசனம் இருக்கும், பகவானுடைய தரிசனம் கிடைக்கும், அந்த ஒரு எண்ணம் இல்லை, ஜஸ்ட்டு காசியை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால் அப்பா அம்மா போனதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு, குதிரையில் இவருடைய மனைவியும் கூட்டிகிட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்படி போகிறப்போ அப்பா அம்மாவை தாண்டி தான் போகிறாரு. அவங்க நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள கண்டுக்காமல் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் பாட்டுக்கு வந்து குதிரையில் இவர் போயிட்டே இருக்கிறார். அப்படி போகும்போது காசிக்கு கொஞ்சம் முன்னாடி அதோடைய அவுட்டர் பிளேஸில் வந்துட்டு ஒரு ரிஷியோடைய ஆசிரமத்தை பார்க்குறாரு. குக்கூட ரிஷி அப்படின்னு சொல்லி ஒரு ரிஷி. அந்த ரிஷிக்கிட்ட வந்து கேட்குறாரு, எக்ஸாக்டாக காசி இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கும், எந்த பக்கமாக போனால் நம்ம வந்து சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்றைக்கி மாதிரி நம்ம வந்து கூகுள் மேப்லாம் போட்டு பார்க்க முடியாது இல்லையா. ஸோ அது மாதிரி கேட்குறாரு. ஆனால் அந்த ரிஷி வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதில் சொல்கிறாரு, எனக்கு காசியில் எங்கே இருக்குதுன்னு தெரியாதுன்றாரு. அவருக்கு தெரிந்ததெல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அவருக்கு தெரிந்ததெல்லாமே அவருடைய பெற்றோர்களுக்கு சேவை செய்கிறது தான் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு தர்மம் அப்படின்னு நினச்சி அதுலேயே அவர் வந்து வாழ்ந்தவர். அவருக்கு வேறு புனித தலங்களுக்கு போகிறது, யாத்திரை பண்ணுறது அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அதனால் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டார். என்னையாது இப்படி இங்கே வந்து ஒரு ஆசிரமம் அமைச்சு ஒரு ரிஷியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க, காசிக்கு எப்படி போகிறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு இடத்துல வந்து அவர் தங்கிடுறாரு. சரி, இன்றைக்கி ஒரு நாள் நைட் இங்கே தங்கிட்டு நம்ம அடுத்த நாள் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி. அப்போது அவர் அங்கே தங்கியிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு எர்லி மார்னிங் 2 o'clock 3 o'clock அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் 3 பெண்கள் வந்து வர்றாங்க. வந்து அவருடைய ஆசிரமத்தை வந்து நல்லா கூட்டி பெருக்கி மொழிகி கோலம் போட்டு நல்லா வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்குறாரு, யார் இவங்க, ரொம்ப கோரமான ஒரு ரூபத்தில் இருக்கிறாங்க, வந்து இந்த ரிஷியோடைய ஆசிரமத்தில் எதுக்கு இவங்க வந்து சேவை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறாரு. இதில் இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க அந்த சேவை செய்ய அவங்களுடைய அந்த கோரமான ரூபம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி என்ன ஆகுது, அவங்க அப்படியே ரொம்ப திரும்ப ஒரு நல்ல தேஜஸான ஒரு ரூபமாக, அழகான ஒரு ரூபமாக மாறுறாங்க. ஸோ இவங்க இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப போகும்போது அந்த புண்டரீகன் வந்து கேட்குறார், இந்த மாதிரி யார் நீங்கள், வரும்போது கோரமான ஒரு ரூபத்தில் வந்தீங்க, இப்போ போகும்போது இவ்வளோ தூரம் தேஜஸாக போகிறீங்களே, என்ன தான் இங்கே நடக்குது, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு.
அதுக்கு அந்த 3 பெண்கள் சொன்னாங்க, நாங்கள் தான் கங்கா, யமுனா, சரஸ்வதி, 3 நதிகளும். எல்லாரும் வந்து எங்ககிட்ட பாவத்தை போட்டு என்ன பண்ணுறாங்க, எங்களை இந்த மாதிரி வந்து ஒரு கோரமான ஒரு ரூபமாக மாற்றிடுறாங்க. எங்கள்கிட்ட வந்து சேர்ந்த அந்த பாவத்தை எல்லாம் போக்குறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், இங்கே வந்து இந்த ரிஷிக்கு வந்து நாங்கள் கைங்கரியம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த ரிஷிக்கு நாங்கள் கைங்கரியம் பண்ணதுனால எங்ககிட்ட சேர்ந்த அந்த பாவங்கள்லாம் போய் நாங்கள் திரும்ப வந்து தேஜஸாக மாறி இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம கோவில்கள்லையோ இல்லைனா ஒரு சாதுக்களுக்கோ சேவை செய்கிறதுனால நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் வந்து போகும் அப்படிங்கிறத நம்ம வந்து நல்லா இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ புனித தீர்த்தங்களுக்கே அந்த மாதிரியான ஒரு நிலைமை அப்படின்னு சொன்னால், நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் சாதுக்களுக்கு எப்போதும் சேவை செய்கிறதுக்கு நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். ஏன்னா அது நம்ம பாவத்தை போக்குவதற்கான ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை கேள்விப்பட்ட உடனே, சரி அவருக்கு வந்து சேவை பண்ணணும்னு நீங்கள் ஏன் நினச்சிங்க, அவருக்கு ஏன் அந்த சக்தி வந்தது அப்படின்னு கேட்டார். அப்போது அவங்க வந்து சொன்னாங்க, இந்த ரிஷி வந்து தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு அபரிமிதமான ஒரு சேவையை வந்து செய்திருக்கிறாரு. அவங்கள வந்துட்டு அந்தளவுக்கு உள்ளங்கையில் வச்சு தாங்கி அவங்களுக்குலாம் வந்து அந்த மாதிரி சேவை பண்ணதுனால அவருக்கு நாங்கள் சேவை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க. அதை கேட்ட உடனே அவனுக்கு அப்போ தான் வந்து அறிவு வந்தது, நம்மளுடைய அப்பா அம்மாவை நம்ம வந்து நடக்க விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து காசிக்கு போகாமல் திரும்ப வந்து என்ன பண்ணுறான், அப்பா அம்மாவை தேடி வந்து அவங்கள இப்போ இருக்கக்கூடிய அந்த பண்டரிபுரம்ங்கிற அந்த ஏரியா, அந்த திண்டிரவனம் அங்கே வந்து அவங்கள வச்சு அவங்களுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அவங்களும் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தர்கள். ஸோ பகவானுக்கு வந்து எப்போதுமே வந்து தனக்கு சேவை செய்கிறவர்களை விட தன்னுடைய பக்தர்களுக்கு சேவை செய்கிறவங்கள தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் மணவாள மாமுனிகள் வந்து 8 விதமான பக்திகள் வந்து சொல்லும்போது அதில் முதன்மையான பக்தினாலே என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா, அடியவர்களுக்கு சேவை செய்யக்கூடியது தான் முதன்மையான பக்தி அப்படின்னே வந்து சொல்கிறார். ஸோ அதனால் அடியார்களுக்கு சேவை செய்கிறது வந்து மிக உன்னதமானது, அது பகவானுக்கு ரொம்ப பிரியமானது. ஸோ இங்கே இந்த புண்டரீகன் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப அன்போடையும் ரொம்ப சின்சியராகவும் வந்து சேவை செய்துக்கிட்டு இருக்கான். இது தெரிந்து பகவான் கிருஷ்ணர் இப்போ என்ன பண்ணுறாரு, ருக்மிணியை தேடி அங்கே வந்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா. அப்போது போகிற வழியில் இந்த புண்டரீகனையும் பார்க்கலாம். ஏன்னா இந்த புண்டரீகன் யார், முன் ஜென்மத்தில் முச்சுக்குந்தன், அவர் தான் இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரி புண்டரீகனாக வந்து இருக்கிறார். ஸோ அதனால் இவருக்கு இந்த ஜென்மத்திலே வந்து காட்சி கொடுக்கணும், பக்தர்களுக்கு வந்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் அந்த சந்தோஷத்தில் நான் வந்து புண்டரீகனுக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அவனுடைய அந்த குடிசைக்கு வந்து, புண்டரீகா நான் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, புண்டரீகனை வந்து கூப்பிட்றாரு. அப்போ தான் புண்டரீகன் என்ன பண்ணுறான், அங்கே அந்த குடிசையில் இருந்த ஒரு செங்கல் அதை எடுத்து போட்டு, நான் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீ கொஞ்சம் நேரம் பொறுமையாக காத்துரு, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு செங்கல் எடுத்து அவருக்கு வந்து ஆசனமாக கொடுக்குறாரு. ஏன்னா வீட்டுக்கு யாராவது அதிதி வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து மரியாதையாக உட்கார்றதுக்கு ஒரு ஆசனமோ இல்லைன்னா அவங்க குடிக்கிற தண்ணியோ இதெல்லாம் வந்து கொடுத்து நம்ம வந்து உபசரிக்கணும். இவன் பெற்றோருக்கு சேவை செய்துக்கிட்டு இருந்ததுனால வந்திருக்கிறவர் நம்ம சும்மா நிற்கக்கூடாது, ஏதோ ஒரு ஆசனம் கொடுக்கணுமேங்கிறதுக்காக அவங்ககிட்ட இருந்து அந்த செங்கலை வந்து கொடுக்குறான். ஸோ அந்த செங்கல் என்ன அப்படின்னு கேட்டால், அது வந்து இந்திரன் அப்படின்னு வந்து சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது விருத்ராசுரனுடைய யுத்தம் பண்ணான் இந்திரன், பாகவதத்தில் கூட இந்த கதை இருக்குது. அந்த விருத்ராசுரனை வந்து வதம் பண்ணதுனால இந்திரனுக்கு வந்துட்டு ஒரு பிரம்மகத்தி தோஷம் வந்துடுது. அந்த தோஷத்தினால அவன் வந்து என்ன ஆயிடுறான், ஒரு செங்கல் ஆயிடுறான். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விருத்ராசுரனே வந்துட்டு இந்திரனை சவிச்சதாக வந்து சொல்லப்படுது. அதாவது நீ செங்கலா போ அப்படின்னு சொல்லி, ஒரு உணர்வற்ற மாதிரி வந்து நடந்துக்கிட்டு இருக்கிற நீயே, அதனால் நீ ஒரு உணர்வற்ற ஒரு வஸ்துவாக மாறணும் அப்படின்னு சொல்லி செங்கலா போ அப்படின்னு சொல்லி விருத்ராசுரனே சாபம் கொடுத்ததாக வந்து இந்த ஸ்தல புராணத்தில் வந்து சொல்லப்படுது. ஸோ அதனால் அந்த இந்திரன் தான் வந்து இந்த செங்கலாக வந்து இருக்கிறான். எப்போ கிருஷ்ணருடைய பாதம் மேலே படுதோ அப்போ தான் அவனுக்கு சாப விமோச்சனம்னு விருத்ராசுரன் சொன்னதுனால இப்போ கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த செங்கல் மேலே வந்து ஏறி நின்று என்ன பண்ணுறாரு, இந்திரனுக்கு சாப விமோச்சனம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த புண்டரீகனுக்காக காத்திருந்த அந்த ஒரு கோலத்தில் இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறாரு, பகவான் நமக்காகவும் அந்த கோலத்திலேயே வந்து காட்சி கொடுக்குறாரு. ஸோ இது எல்லாமே தான் வந்து பகவான் அங்கே பண்டரிபுரத்துக்கு வருவதற்கான ஒரு காரணம். ஹரே கிருஷ்ணா.